ஹலோ மக்களே, நான் உங்கள் எழுத்தாளர் சௌமியா கயல்விழி. நீங்க இன்னைக்கு கேட்க போறது என்னுடைய முதல் கதை உனக்கென நான். ஒரு குடும்பம் சார்ந்த காதல் கதை. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத்தியாயம் 1. பஸ்ஸை விட்டு கீழே இறங்கியவளுக்கோ இவ்வளவு நேரமும் இல்லாத தயக்கமும் பயமும் திடீரென எட்டி பார்த்தது. ஏதோ தவறான முடிவை எடுத்து விட்டோமோ என்ற கலக்கத்தோடு கலந்த வேதனைதான் அது. பின்னால் ஒரு அடி எடுத்து வைத்தவளுக்கோ பாட்டியின் மிரட்டலே ஞாபகம் வந்திருக்க தலையை வேகமாக ஆட்டிக்கொண்டு கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். எங்கு திரும்பினாலும் பச்சை பசேல் என ரம்யமாக காட்சியளித்தது அந்த கிராமம். பார்த்ததுமே ஏதோ ஒரு நிம்மதி. அவள் தங்கி இருக்கும் நகரத்தை இதோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த இடம் அவளுக்கு சொர்க்கமாகவே தெரிந்தது. சிறிது நேரம் திருவிழாவில் காணாமல் போனவள் போல முழித்து கொண்டே நடக்க, இது வேலைக்கு ஆகாது என்றபடி பக்கத்தில் இருந்த கடையில் போய், இங்க கண்ணம்மா பாட்டி வீடு எங்க இருக்கு என்று பாவமாக கேட்டாள். கடையில் இருந்தவளோ எதுவும் கேட்காமல் வழி சொல்லி அனுப்பி வைத்தாள். எப்படி கேட்பது? தன் சொந்தக்காரர்களை கேள்வி கேட்ட விஷயம் அந்த கிழவி காதுக்கு மட்டும் போனால் திட்டியே கழுத்தை அறுத்து விடுவாரே. கண்ணம்மா என்றாலே அதிரடிதானே. வாயாலே அந்த ஊரை கட்டி ஆள்கிறாள். வாயில்லை என்றால் நாய் தூக்கி போய்விடும் என்ற சொல் அவளுக்காகவே எழுதப்பட்டதோ என்னவோ. ஆனால் கணவனிடம் மட்டும் வாயில்லா பூச்சியாக அடங்கி போய்விடுவாள். கண்ணம்மாவின் கணவன் அந்த ஊரிலேயே உயர்ந்த மனிதன். நாட்டாமையை போல் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். கம்பீரமான உருவமும் அள்ள குறையாத பணமும் அதற்கு முதல் அடிக்கோலாகவே இருந்திருக்க, ஊருக்கே அவர்தான் ராஜா போல வாழ்ந்து வந்தார். அவர் காலமான பிறகு அந்த இடத்தை கண்ணம்மா நிரப்பி வருகிறாள். இவ்வளவு பெரிய வீடா என கண்ணம்மாவின் வீட்டை பார்த்து நின்று கொண்டிருக்க, ஏனோ உள்ளே செல்ல மட்டும் பெரும் தயக்கம். எப்படி செல்வாள்? உள்ளே நுழைந்தவுடனே உலகப் போர் ஒன்று காத்திருக்கிறதே. யாராவது அவளது மனதை புண்படும்படி பேசிவிட்டால் என்ன செய்வது என்ற கலக்கம் ஒரு பக்கம், உள்ளே சென்றால் நிஜத்தை எதிர்கொள்ள வேண்டுமே என்ற பயம் மறுபக்கம். தயக்கத்தோடு நின்றிருந்தவளை பார்த்து வந்தது, யாரமா நீ? எங்க வீட்டு முன்னாடி என்ன பண்ற என்ற வார்த்தைகள். பட்டென்று நிமிர்ந்தவளின் கண்முன்னே நின்று கொண்டிருந்தாள் சீதாலட்சுமி. கேட்ட கேள்விக்கு பதில் வராமலே போக, அடுத்த முறை குரலை ஏற்றி இன்னுமே அழுத்தமாக கேட்க, நான் நிலா என்றாள் அந்த பெண் பாவமாக. யாருன்னு கேட்டா நிலா சூரியன்னு கதை விட்டுட்டு இருக்க, இங்க யார தேடி வந்த என்றாள் சீதா ஆத்திர குரலில். என்ன செய்வது? அவளுக்குத்தான் அமைதி என்றாலே என்னவென்று தெரியாதே. கண்ணம்மாவின் மகள் என்றால் சும்மாவா? அம்மாவுக்கு மகள் தப்பாமல் பிறந்திருக்க, கண்ணம்மாவுக்காவது நெஞ்சில் பாசம், இரக்கம், ஈரம் எல்லாம் உண்டு. ஆனால் இவளோ எப்படிப்பட்ட வெள்ளத்திலும் கரையாத கருங்கல். வேலை ஆக யார் காலில் விழவும் தயங்க மாட்டாள். அதே நேரம் தனக்கு எதிராகவோ போட்டியாகவோ வந்தால் அவர்களை அழிக்க எந்த எல்லைக்கும் போவாள். பாவம் நிலாதான் பயந்து போனாள். பலவிதமான அவமானங்களையும் ஏளன பேச்சையும் தப்பான பார்வைகளையும் தாண்டி வந்தவளோ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவே கூடாது என்று கிளம்பி வந்திருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு மூலையில் யாராவது தன்னை பாசமாக கொஞ்ச மாட்டார்களா? பார்த்து ரசிக்க மாட்டார்களா? நெஞ்சோடு அணைத்து கொள்ள மாட்டார்களா? மடியில் தூங்க வைக்க மாட்டார்களா? தன்னை சிரிக்க வைக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் அவ்வப்போது அலை போல அவள் மனதை அடித்து செல்லும். பெற்றோர்கள் என்ன, சொந்தங்களோடு கூட சேர்ந்து வாழும் பாக்கியம் அவளுக்கு கிடைக்கவில்லையே. விதி மாறிவிட்டது போலும் என்று பாட்டி அழைத்ததும் ஆசையாக ஓடி வந்தவள், தவறு செய்து விட்டோமோ என இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் வகையில் இருந்தது சீதாவின் எரிச்சல் நிறைந்த பேச்சு. என்று தெரிவதற்கு முன்னாடியே இப்படியா என்று எதுவும் சொல்லாமல் கள்ளனை போல முழித்து கொண்டிருந்தாள் மங்கையவள். யார்கிட்ட பேசிட்டு இருக்க சீதா என்று கேட்டபடியே வெளியே வந்தாள் கண்ணம்மா. ஆனால் மனதுக்குள்ளோ, இன்னைக்கு இவகிட்ட யவசிக்கினாலோ என்ற கேள்விதான். அவளுக்குத்தான் தெரியுமே அவள் மூத்த மகளின் அருமை பெருமைகளை பற்றி. நல்ல உயரம், சுருங்கிய தோள், வயதாகி போனாலும் கர்வமும் கம்பீரமும் கொஞ்சம் கூட குறையாமல்
தன்முன் வந்து நின்றவளை பார்த்து நிலா சற்று அசந்துதான் போனாள். பாட்டி பாட்டி என்று ஆசையாக பேசியிருக்கிறாளே தவிர முகத்தை பார்த்ததே இல்லை. இன்று பார்க்க அசந்து போய் நின்றாள். இதழில் மெல்லிய புன்னகையோடு. இதைத்தான் இரத்த பாசம் என்பார்கள் போல. யாருன்னே தெரியலம்மா. கேட்டாலும் வாய திறந்த பாடில்ல. வீட்டு முன்னாடி நந்தி மாதிரி வந்து நிக்கிறா. கடைசியா கேக்குறேன், யாரடி நீ என்று இம்முறை கத்தி கேட்க நிலா தலையை குனிந்து கொண்டாள். எப்படி நிமிர? பயம் பிழிந்தெடுத்தது. அடித்து போட்டாலும் கூட கேட்க நாதி இல்லையே. நீ சும்மா இருடி. யாருமா நீ என்று தன் மகளை அடக்கிவிட்டு பெண்ணவளை கேட்டாள் கண்ணம். பாட்டி, நான் தான் நிலா என்று தயங்கி கொண்டே சொன்னவளை கண்டு கொலை வெறி வந்தது சீதாவுக்கு. உடைஞ்சு போன ரேடியோ மாதிரி சொன்னதையே சொல்கிறாளே என்ற ஆத்திரம்தான் அவளுக்கு. நிலானா வானத்தில் இருக்கும் நிலாவா? சொன்ன உடனே தெரிஞ்சுக்க. அவளுக்குத்தான் தெரியவில்லை, அந்த வானத்து நிலவை விடவும் அழகிலும் குணத்திலும் இவள் பல மடங்கு உயர்ந்தவள் என்று. சீதாவோ கண்களில் தீப்பொறியோடு பார்த்து நிற்க, பக்கத்தில் நம்ம டான் கிழவியோ கண்ணில் நீர் வழிய வாசலில் நின்றவளை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். இருக்காதா பின்ன? எத்தனை நாள் கனவு இது! மீண்டும் சீதா கத்த ஆரம்பிக்க அதையெல்லாம் காதில் வாங்காது நின்று கொண்டிருந்த அழகிய பெண்ணவளை நோக்கி ஆசையாக சென்றாள் கண்ணம்மா. நிலாமா என்று ஆசையாக கூப்பிட்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். எந்த கிழவி என்ன ஊரு பேரு தெரியாதவளை கட்டி பிடிச்சிட்டு நிக்குது என்று நினைத்து கொண்டாள் சீதா. ஏமா வெளியவே நின்னுட்ட? வா, உள்ள வா என்று கையை பிடித்து அழைத்து சென்றாள். திடீரென நின்றவளோ வீட்டிற்குள் சென்று ஆரத்தியோடு வெளியே வந்தாள். இருக்காதா பின்ன? சொந்த பேத்தியையே 25 வருடத்தில் முதல் முறையாக பார்க்கிறாளே, அவளுக்கும் அந்த ஏக்கம், ஆசை, பாசம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். அம்மா, யார் இந்த பொண்ணு? யாருன்னே சொல்லாம உன் பாட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போற? இதுல ஆரத்தி வேற என்றாள் சீதா புருவத்தை சுருக்கியபடி. கண்ணம்மா சட்டென்று நின்று விட்டாள். நிலா வீட்டுக்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதானே வர சொன்னாள். ஆனால் அப்போது சொல்லிவிட்டாள். இப்போது ஏதோ ஒரு தயக்கம். நிலாவை காயப்படுத்தி விட்டால் என்ன செய்வதென்ற தயக்கம்தான் அது. வீட்டில் நடந்த கலவரத்தை கேட்டு ஒவ்வொருவராக தங்கள் அறையை விட்டு வெளியே வர நிலா குனிந்த தலையை நிமிரவே இல்லை. இது நிலா, என் பேத்தி என்றாள் கண்ணம்மா. யாரு கிழவி அது? புதுசா முளைச்ச பேத்தி? தாத்தா ஒன்ன மட்டும்தான் உருகி உருகி காதலிச்சாருன்னு சொல்லுவ, இது என்ன புது கதையா இருக்கு என்றாள் சீதாவின் மகள் திவ்யா நக்கலாக. இது என்ன பேச்சு என்று அதட்டிவிட்டு, அம்மா நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, பேத்தினா என்றார் கண்ணம்மாவின் ஒரே மகனான ராஜசேகர். சேகரா, இது நம்ம மேகாவோட பொண்ணு என்றால் எல்லோர் தலையிலும் கல்லை போடுவது போல. நிலாவுக்கோ அந்த வீட்டை விடவும் தரையையே ரொம்ப பிடித்தது போல. குனிந்த தலையை நிமிரவே இல்லை. எல்லோரும் ஒரு நடி ஷாக்காகி நிற்க முதலில் தெளிந்ததென்னவோ சீதா. என்னம்மா சொல்ற என்ற ராஜசேகரின் கேள்விக்கு மெதுவாக தலையசைத்தாள். அந்த ஓடுகாலியோட பொண்ணுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை என்று படாரென கேட்டு வைக்க நிலாவுக்குத்தான் சுருக்கென வலித்தது. ஆசைப்பட்டவரை கல்யாணம் செய்து கொண்டதுக்காக எவ்வளவு பெரிய பழிச்சொல் வேலென குத்தியது அவளது வார்த்தைகள். வார்த்தையை பார்த்து பேசுங்க அண்ணி. பொண்ணு முன்னாடியே அம்மாவை பத்தி இப்படியெல்லாம் பேசினா அவளுக்கு எப்படி வலிக்கும், அதையெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா என்று வேதனையோடு கூடிய கோபத்தோடு கேட்டாள் ராஜசேகரின் மனைவி வித்யா. சரிதான், நிலாவின் தாய் மேகாவும் வித்யாவும் பாலிய சிநேகிதிகள். அவளை பார்க்க அடிக்கடி வீட்டிற்கு வரவும் போகவும் இருக்க பேசி பார்க்க உடனே பிடித்து போனது ராஜசேகருக்கு. வீட்டில் பேசி திருமணமும் செய்து வைத்தார்கள். அந்த தைரியத்தில் தானோ என்னவோ மேகாவும் நான் இவரைதான் காதலிக்கிறேன் என்று தன் காதலன் ராமோடு வந்து நின்றாள். நடந்ததென்னவோ வேறு. கடும் எதிர்ப்பாக இருக்க இந்த குடும்பத்தை விடவும் எனக்கு ராம் தான் முக்கியம் என்று ஊரை விட்டே இருவரும் போக கூடவே சேர்ந்து போனது குடும்பம் ஆணவம். என்ன பார்த்து பேசணும், அவ அம்மா லட்சணம் அவளுக்கும் தெரியணும் தானே என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் போதே யாரோட லட்சணம் யாருக்கு தெரியணும் என வந்தது ஒரு கம்பீர குரல். அவனை ஏறிட்டு பார்த்தாள் நிலா. 6 அடி உயரம், மாநிறம், அடர்த்தியான கேசம்,
அதிகாரமான பார்வை, யாரையும் அதிர வைக்கும் தைரியம், எரிக்கும் பார்வையோடு வந்து நின்றவனை வாங்க மாப்பிள்ளை என்று கூப்பிட வந்த சீதாவை கை நீட்டி நிறுத்திவிட்டு திரும்பி புதிதாக நின்றிருந்த பெண்ணை அதே கர்வத்தோடு பார்க்க சட்டென விரிந்தது ஆடவனின் கண்கள். கனவா நனவா, இந்த கடவுள் நம்மளை வச்சு என்னதான் பிளான் போட பார்க்கிறாரு என்று தன்னுள்ளே புலம்பிக் கொண்டவனின் இதழ்கள் அவனது அனுமதி இல்லாமலேயே நிலா என்று அழைத்தது. என்ன மக்களே, கதை எப்படி இருக்கு? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சௌமியா கயல்விழி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எழுத்தாளர் சௌமியா கயல்விழி.